வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணைகள் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சி. பொதுத் தேர்வு அட்டவணைகள் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால பொதுத் தேர்வுகள் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் ஊடக தளங்களுக்கு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணைகள் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வு அட்டவணைகள் அகாடமிக் கேலண்டரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க செய்தியாளர்கள். அதற்கு அமைச்சர் பார்த்திங்கன்னா ஸோ இதில் நமக்கு மெயினாக சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும். அதுக்கான தேர்வு கால அட்டவணை ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு நெக்ஸ்ட் வீக் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க 10th, 11th, 12th. ஸோ அந்த டைம் டேபிளை பேஸ் பண்ணி தான் இந்த பிளானர் போட்டு அந்த தேர்வுகள் எல்லாமே நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மதிப்பெண் நாட்களுக்கான தேர்வு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் பார்த்தோன்னா நமக்கு இப்போ ஊடகத்தலங்கள்லேயும் வெளியாயிருக்கு. ஸோ இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அமைச்சர் ஊடகத்தலங்களில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பொதுத் தேர்வு அட்டவணை ஒரு வாரத்தில் வெளியிட தமிழகத்தில் இந்த கல்வியாண்டுக்கான பள்ளி பொதுத் தேர்வு கால அட்டவணை ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என்று திருச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காங்க. அப்படி டைம் டேபிள் ரிலீஸ் பண்ண நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ரிலேட்டாக இன்ஃபர்மேஷனில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாநகராசி யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்டில் வரணும்னா மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.